டிராகன் ட்ரையாங்கிள்ல பலவிதமான மர்மங்கள் நிலவுனாலும், ஆனா அறிவியல் அறிஞர்கள் வந்துட்டு அத ஒத்துக்க மறுத்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் இதுல பலவிதமான அறிவியல் காரணங்கள் இருக்கலாம். அப்படி என்னென்ன காரணங்களா இருக்கலாம்னு அவங்க முன்வைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கடல்ல வெப்பநிலை மாறுபாடு. பசிபிக் பெருங்கடல்ல வந்து இப்ப கடல் நீரின் வெப்பநிலை திடீரென மாறிக்கிட்டே இருக்கும். சூடான நீரும், குளிர்ந்த நீரும் மோதி மிகப்பெரிய புயல்கள் சில நிமிடங்களில் வந்து உருவாகிரும். அதனால இந்த கப்பல்கள் விமானம் திடீரென இந்த சூழ்நிலையில சிக்கிக்கொண்டு அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாயமாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. செகண்ட் வந்து ஆழ்கடல்ல இருக்கும் எரிமலைகள் அவங்க காரணமா சொல்றாங்க. டிராகன் ட்ரையாங்கிள் பகுதியில பல சப்மரைன் வல்கனோஸ் இருக்கு. அவை திடீரென வெடித்து உடலில் மிகப்பெரிய அலைகளை ஏற்படுத்துது. இந்த வல்கனோஸ் எரப்ஷன் வந்து காரணமா சில கப்பல்கள் கடலில் கரைந்து மறைஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அ 3வது காரணம் என்ன சொன்னா மீத்தேன் ஹைட்ரேட். அதாவது என்னன்னா கடல் அடியில இருக்கும் பனி போன்ற மீத்தேன் வாயுக்கள் திடீரென மேலே வந்துவிட்டால் அது நீரின் அடர்த்தியை குறைத்து கப்பலை ஒரே மூச்சில் கடலுக்குள் இழுத்து சென்றும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ஆ இது வந்து மனிதர்கள் புயல் என நினைத்திருக்கலாம். அந்த கீழேருந்து ஒரு பாம் மாதிரி மேல வரும்போது, அது புயல்னு அவங்க நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னா, அதில எல்லாமே நம்ம காரணம் சொல்ல ஃப்ளைட்லேருந்து வர எல்லாமே ஒரு திடீர்னு ஒரு கரும்புயல் உருவாகுது அப்படின்னு சொல்றது காரணத்தினால அவங்க அத மையமா வச்சு சொல்றாங்க எல்லாமே. அடுத்தது காந்த அசாதாரணம். அதாவது இந்த பகுதியில வந்து மேக்னெட்டிக் புலம் வந்து அசாதாரணமா நடக்குது. அதனால விமானங்களின் காம்பஸ் வந்து வேலை செய்யாது. வழிகாட்டி கருவிகள் தவறாக செயல்படுறதுன்னா, அது வந்து கடல்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கலாம். கப்பல், விமானம் எல்லாமே கடலுக்குள்ள நேரா முங்கியிருக்கலாம். கடல் வந்து மாயமா போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 5த் காரணம் என்னன்னா, தீவிர கடல் அலைகள். இந்த சில நேரங்கள்ல பசிபிக் கடல்ல 30 டூ 40 மீட்டருக்கு உயரம் அதிரடி அலைகள் வந்து எழுந்துரும். அந்த டைம்ல அவை நேரடியா கப்பல்களை தாக்கினா மிகப்பெரிய கப்பல்கள் கூட ஒரு நொடியில் சிதறி செல்லும். அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு டிராகன் ட்ரையாங்கிள் நம்ம நடந்தாலும், ஆனா இதுல மிகப்பெரிய உண்மை எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு சின்ன சிதிலம் கூட வெளிய கிடைக்கிறது இல்ல. இதுதான் மிகப்பெரிய மர்மம். இதுக்கு என்னதான் வழி இன்னைக்கு தெரியாம இன்னைக்கு வரை தெரியறதில்ல.